போ, புரியுதா? அதை விட்டுட்டு நல்லது பண்றவங்க முடக்காதீங்க. முதல்ல அரசியல்னா என்ன நினைச்சிட்டீங்க? சாக்கடை பிடிச்ச அரசியல் வந்து இருக்குதாரு. அவர் சொந்த காசை போட்டு அவர் செய்யறாரு. உனக்கு என்னங்க பிரச்சனை? அவார்டு வழங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத்தனை பிள்ளைங்கள, ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா, இவ்வளோ பிள்ளைங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பிள்ளைங்களையும் எத்தனை நாள், அத்தனை நாளுக்கு நிற்க வச்சு காலில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கால் கடக நிற்க வச்சு அவர் கொடுக்குறாரு. அவரை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறீங்களே. ஒரு சின்ன பிள்ளைங்கள வந்து தங்கச்சியை, கூட இருக்கிற அம்மாவை, கூட இருக்கிற அப்பாவை, கூட இருக்கிற அண்ணனை எல்லாரும் தோல் மேலே கையை போட்டு அவர் கொடுக்குறாரு. எல்லாம் நீங்க வாங்கன்றது மாதிரி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை கொச்சப்படுத்துறீங்களே. நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். வாழ் உரிமை கட்சி அவங்க கட்சி. யார் நீ? எதுக்கு நீ முதல்ல நீ வந்து இந்த மாதிரிலாம் நீ பேசுற? நீ என்ன பண்ணிருக்க நாட்டுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் சோறு போட்டிருப்பியா? ஒரு 4 பிள்ளைங்களை வாழ வச்சிருப்பியா? நீ ஃபர்ஸ்ட் அதை காட்டு. எதுவுமே பண்ணாம வாழ்றவங்கள, நல்லா வாழ வைக்கிறவங்களையும் மோட்டிவேஷன் பண்ணி ஏன் பார்த்து இடிச்சுக்கிறீங்க? இப்போ அடுத்த 2024 அவர் தான் சிஎம்மா வரப்போறாரு. கண்டிப்பா கன்ஃபார்ம் உறுதி. ஏன்னா அவர் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மாலாம் ஒன்றும் கிடையாது.